ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரேம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வீட்டில் எல்லாருக்குமே சரவணன் அஞ்சலி பேசுகிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது இனிமேலுக்கு. ஏன்னா மயில் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, உனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவங்க யாருமே அஞ்சலி கூட பேசக்கூடாது, உனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்ல தான் நம்ம சரவணனுக்கு இன்னும் அஞ்சலி மேலே நெருக்கம் அதிகமாகுது. ஆல்ரெடி நம்ம சரவணனும் அஞ்சலியும் ரொம்ப லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அவங்களோட லெவலே இப்போ வேறையாக இருக்குது. அவங்க ரொம்ப நெருக்கமாக பழகி பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அஞ்சலிக்கு சரவணன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி சரவணனும் அஞ்சலிக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு போயிட்டாரு. இனி நான் உன்னை எக்காரணத்துலேயும் நான் பிரிஞ்சு போக மாட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் வீட்டில் எனக்கும் அஞ்சலிக்கும் எதுவுமே இல்லைன்ற சரவணன் அஞ்சலிக்கிட்ட போய் நீயும் நானும் இனி சேர்ந்து தான் வாழ போகிறோம், எனக்கு குழந்தை வேணும், அவள் வேண்டான்ற அளவுக்கு சரவணன் முடிவெடுத்துட்டாரு. இப்போ இன்னொரு மீனா மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அவங்களுமே சந்தோஷமாக சொல்லு மீனான்றாங்க. ஃபோன் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் தானே இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மீனா, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைக்கா, இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சியும் ஆகக்கூடாது, மேலே கோவமும் படக்கூடாது, என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படின்றாங்க. என்ன மீனா, என்னாச்சு, ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா, செந்தில் தம்பி ஏதாச்சும் பிரச்சனையா, நான் உங்ககிட்ட பேச நினச்சி அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லைக்கா, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வீட்டில், ஆனால் நான் சொல்லிட்டேங்க்கா அப்படின்றாங்க. இதை கேட்டு அவங்க கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மீனா சொல்கிறேன், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்றாங்க. இல்லைக்கா, சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அவருக்கு நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயம் தெரிஞ்சு போய் என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு எங்கள் 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆயிடுச்சுக்கா. அதில் நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு வீட்டை விட்டு அவர் என்ன போகணும், நான் அவரை போகணும்னு சொல்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால் அவர் நேராக வீட்டில் போய் அம்மா கிட்ட நீங்களும் நானும் பேசுகிற விஷயத்த சொல்லிட்டாரு. அத்தா மாமாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட எதுக்காக பேசுகிறேன்ற காரணத்தை சொல்ல வேண்டியதாச்சுக்கா. குழந்தைக்காகவும் உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் உங்களுக்காக நான் சப்போர்ட்டாக ஆதரவாக நிற்கிறேன்ற மாதிரி நான் பேச வேண்டியதாகிடுச்சுக்கா. இதனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுக்கா. ஏன் சரவணன் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியுன்றது கூட தெரிஞ்சு போச்சுக்கா. நான் என்ன பண்ணுறதுக்கா. அதனால் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு மாமா வீட்டில் எல்லாருமே குழந்தைய ஏற்றுக்க தயாராக இருக்காங்கக்கா. அது அந்த வீட்டு வாரிசுன்னு எல்லாருமே நம்புகிறாங்கக்கா. சரவணன் மாமா சொன்ன மாதிரி யாருமே வீட்டில் நினைக்கலக்கா. அதனால் அத்தை உங்களை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க. மாமா உங்களை போய் பார்த்து பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அத்தை என்னையும் கூட வர முடியுமான்னு கேட்டாங்க. அதான் உங்களுக்கு தெரியாமல் வந்தால் உங்கள் வீட்டில் அம்மா எல்லோரும் கோவப்படுவீங்கன்னு தான்க்கா உங்களுக்கு விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னேன். அத்தை அங்கே வரும்போது தயவு செஞ்சு உங்கள் அம்மாவை கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருக்க சொல்லுங்கக்கா, ப்ளீஸ்க்கா, சாரிக்கா, என்னால் எதுவும் பண்ண முடியல, எல்லாத்தையும் சொல்லிட்டேனா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மேதா இது, யாருக்கும் விஷயம் தெரியக்கூடாது, யாருக்குமே என் மேலே அனுதாபம் வரக்கூடாதுன்னு நான் நினச்சி என் குழந்தைய நான் வளர்க்கணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டியா அப்படின்றாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, சாரிக்கா, எனக்கு வேறு வழி தெரியலக்கா அப்படின்றாங்க. சரி விடு, நீ என்ன பண்ணுவ அப்படின்றாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண போய் தானே நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு. இல்லைக்கா, நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் தயாராக இருங்க, கவலைப்படாதீங்கக்கா, எல்லாமே நீ நல்லதாகவே நடக்கும் அப்படின்றாங்க. எப்படியாச்சும் நீங்களும் சரவணன் மாமாவும் சேர்ந்து ஒன்றா வாழணுக்கா. அவர் பண்ண தப்ப அவர் ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நினச்சி தான் அவர் அப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. ஏன் அத்தை சரவணன் மாமாவை அடிக்க கூட செஞ்சுட்டாங்க. வீட்டில் எல்லாருக்குமே விஷயம் தெரியும். சரவணன் மாமா அப்படி ஒரு வார்த்தை கேட்டதும் எல்லாருக்குமே தெரியுங்க்கா. அதனால் மாமா அத்தை எல்லாருமே சரவணன் மாமா மேலே கோவம் தான் பட்டாங்க. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க, நீங்கள் தைரியமாக இருங்கக்கா, நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. சரி மீனா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா தான் இங்கே பாக்கியம் பார்த்துட்டு, என்னடி யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்க, எனக்கு வேலைக்கு போகலையா அப்படின்னவும். இல்லைம்மா அப்படின்றாங்க. ஏன்டி அப்படின்னவும். ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். அம்மா யார்கிட்டயே பேசியிருந்தேன்மோ மீனா தான் அப்படின்றாங்க. என்னவாகும் ஓரகத்திக்கு அப்படின்றாங்க. வீட்டில் விஷயம் தெரிஞ்சு போச்சாம்மா அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னவும். ஆமாம்மா, நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த வீட்டில் மீனா சொல்லிட்டாள அப்படின்னவும். என்னடி என்ன சொல்ல வேணாம் உன்னை சொல்ல வேணான்னு சொல்லி போட்டு இப்போ எதுக்கு வீட்டில் சொன்னாலாமா அப்படின்றாங்க. வீட்டில் செந்தில் தம்பிக்கு என்கிட்ட அவள் பேசுகிறத பிடிக்கல, அதனால் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது நானும் மீனாவும் பேசுகிறது, அதனால செந்தில் தம்பிக்கும் மீனாவுக்கும் ஏதோ சின்னதாக சண்டை வந்து
அதனால அவங்களுக்கு இந்த விஷயம் அத்தை மாமா வரைக்கும் போயிட்டு வேறு வழி இல்லாமல் மீனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொன்னாமா அப்படின்றாங்க. சரி என்னம்மா இப்போது தெரிஞ்சதுனால அவங்க புள்ளது பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்களாமா, இல்லை என் புள்ள சொன்னது தான் சரின்னு பேசுகிறாங்களாம்மா என்னம்மா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, அவர் பண்ணது தப்பு தான்னு அத்தையும் மாமாவும் கூட கோவப்பட்டாராம். அது மட்டும் இல்லாமல் மாமாவும் அத்தையும் என்னை பார்த்து பேச சொல்லி தான் சொல்லியிருக்காங்களாம் அப்படின்றாங்க. யார் உன் புருஷனையா? அவருக்கு சொன்ன உடனே உன் புருஷன் நான் பண்ணது தப்பு தான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் அவளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உன் புருஷன் வராராமா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, அவருக்கு குழந்தை வேணும்னு தான் முக்கியம் தான் எல்லாருமே நினைக்கிறாங்களாம். அத்தையை பார்த்து என்னை பார்த்து பேசணும்னு வராங்களாம்மா, நீ தயவு செஞ்சு அத்தை வரும்போது எதுவுமே பேசாதம்மா அப்படின்றாங்க. நான் வேண்டான்னு தான் நம்ம தள்ளி இருக்கோம், அதுக்கு மேலே விஷயம் தெரிஞ்சு போச்சு, நடக்கிறது நடக்கட்டும், அவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போகட்டும், நீ எதுவும் பேச வேண்டாமா அப்படின்றாங்க. சரிடி நான் எதுவும் பேசல, அமைதியாக நின்றுடுறேன். இப்போ உன் அத்தைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீ கர்ப்பமாக இருக்கிறதுனால உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் அவங்க வாழ வைக்கிறேன்றாங்க. உன் புருஷன் குழந்தை வேணும் நீ வேணான்றான், என்ன பண்ணுவீங்க? இல்லை உன் புருஷனும் அவங்க வீட்டில் எல்லாரும் சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டு உன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருவானா? அவர் தான் வேற ஒருத்தர் கூட பேசிட்டு சுற்றிட்டு தெரியுறாரு. இந்த சமயத்தில் விஷயம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்றாங்க. அது தெரியலம்மா, அத்தை என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, இருந்தாலையும் என் குழந்தைக்காக யாரோ என்னை வலுக்கட்டாயப்படுத்தி அவர் கூட சேர்ந்து வாழணுன்றது எனக்கு விருப்பம் இல்லைம்மா. என் குழந்தை மேலே இருக்கிற அக்கறையில் அவர் என்னை ஏற்றுக்க தேவையில்லை. நான் பண்ண தப்பை மன்னிச்சு என் குழந்தையும் என்னையும் ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறேன், இல்லைன்னா இது அவ்வளோதாம்மா, முடிஞ்சு போன விஷயந்தான் அப்படின்னு மயில் உறுதியாக அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. மயில் இப்படி ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் அங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு கோமதி ராஜியை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ராஜி மீனா 3 பேரும் சேர்ந்து வர வழியில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஏண்டி நீ அவளுக்கு சொல்லிட்டியா நம்ம வரோன்ற விஷயத்த அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் காலையிலே சொல்லிட்டேன் அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்றாங்க. இல்லை அத்தை, இப்போ நம்ம மயிலாக்காவை பார்த்து பேச போகிறோம், என்னத்தை பேச போகிறோம் அப்படின்றாங்க. என்னடி பேச முடியும், நடந்து முடிஞ்சு போச்சு, சரவணன் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு குழந்தைய பற்றி விசாரிச்சுட்டு அவளை பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான்க்கா அத்தை, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் எனக்கு ஒன்றும் புரியல. மயிலாக்காவை நம்ம இப்போ போய் பேச போகிறோம், பார்க்க போகிறோம், எல்லாம் சரிதான். இப்போ குழந்தைக்காக அக்காவை திரும்பவும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறீங்களா? சரவணன் மாமா குழந்தை முக்கியம், ஆனால் அக்கா பண்ண தப்ப மன்னிக்க மாட்டேன்னு இன்னும் கோவமாக இருக்காரு. மாமாவும் எதுவும் சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் சரவணன் மாமா இன்னொரு பொண்ணுக்கிட்ட வேற பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ எப்படி அத்தை அப்படின்றாங்க. ஏண்டி அவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலையும் உடனே ஏற்கனவே பொண்டாட்டி குழந்தை இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு வேற ஒருத்தனை இவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சிருமா? என்னடி பேசுகிற நீ? என்னதான் இருந்தாலும் குழந்தை உண்டாயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. குழந்தைக்காக வச்சு அவள் பண்ண தப்பு மன்னிச்சு ஏற்றுக்க சொல்லி தான் ஆகணும் அவனை அப்படின்றாங்க. சரவணன் மாமா ஏற்றுப்பாரா அப்படின்றாங்க. அவன் என்ன ஏற்றுக்காத போகிறது, என் வீட்டு மருமக, நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, எனக்குமே நீங்கள் சொல்கிறது சரிதான் தோணுது. மயிலக்கா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க ஒன்றும் பண்ண தப்பை மன்னிக்காமல் இல்லை, அதாவது அவங்க பண்ண தப்பை அவங்க உணர்ந்துட்டாங்க, நாம தான் அவங்கள மன்னிக்கணும்னு மீனா சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு கூட தெரியல அத்தை. நேற்று கூட சரவணன் மாமா எல்லாரும் நம்ம அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறப்போ நேற்று நைட்டு கூட சரவணன் மாமா வெளியில் அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்றாங்க. இதை கேட்டு கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிறா அப்படின்னு. நான் மட்டும் இல்லாத, நான் கேட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்துலேயே கதிர் கூட அங்கே வந்துட்டான். சரவணன் மாமா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்காரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ நம்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு வீட்டில் நடந்த விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் அவ்வளோ நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்காரு அத்தை. அதனால தான் நான் சந்தேகத்தில் கேட்குறேன். எனக்கு என்னவோ குழந்தை முக்கியம், ஆனால் மயிலக்கா முக்கியம் இல்லைன்னு சரவணன் மாமா நினைக்கிறாரு போல இருக்குது. அந்த அஞ்சலியும் அந்த பொண்ணை இன்னொரு பொண்ணை அவங்க பேசிட்டு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு போல இருக்குது அப்படின்னமோ இதை கேட்டு கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. பல்லு தட்டி கையில் கொடுத்துருவேன், என் பிள்ளைய பற்றி என்னடி பேசுகிற, வாயை மூடு அப்படின்றாங்க. அந்த இப்போ ராஜை எதுக்கு நீங்கள் மிரட்டுறீங்க? அவர் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நினைக்கும் போது, அவர் பேசிட்டு இருக்கிற தோரணியை பார்க்கும்போது ராஜை சொல்கிற மாதிரி தான் நடக்கும் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜே ஒன்றும் இது பொய்யா சொல்லலையே, உங்கள் பிள்ளை அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது தானே ராஜு கேட்டுட்டு வந்து சொல்கிறா அப்படின்னமோ அவ்வளோ தூரம் நேற்று நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத நம்மக்கிட்ட படித்து சொல்லியும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி இப்படி ஒரு வார்த்தையை அவன் சொல்கிறான்னா இவன் என்ன சொல்கிறது? மயில்கிட்ட நான் நம்பிக்கையாக சொல்ல போகிறேன், அவர்கிட்டையும் நான் பேச போகிறேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்கடி. அப்படியெல்லாம் மயிலை விட்டுட்டு அவன் இன்னொரு பொண்ணு கூட எல்லாம் இன்னொரு நம்பிக்கை கொடுத்து சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில்
நேரத்துலேயே வீடு வந்துடுது. இறங்கி போயிட்டு அவங்க கிட்ட பேசலான்னு போகிறாங்க. இன்னொரு சைடு சரவணன் அஞ்சலி நைட்டே வந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு கோயிலில் மீட் பண்ணி பேசலான்னு. ஸோ இப்போ நேரடியாக மீட் பண்ணி பேசுறதுக்கு போயிருக்காங்க. ஃபோனில் நிறைய விஷயங்களை அஞ்சலியால் பேச முடியல. இப்போது நேரில் போனால் நடந்த விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரவணன் நம்ம கைவிட மாட்டானான்னு நம்பிக்கையாக பேசுறதுக்காக போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ தான், நீங்கள் கவலையப்படாத அஞ்சலி, உனக்காக நான் இருக்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நம்பிக்கை கொடுக்குறாரு நம்ம சரவணன். இன்னொரு சைடு இங்கே மயில் வீட்டில் போய் பேசி முடிஞ்சதுக்கப்புறமா கோமதி இருந்துக்கிட்டு, குழந்தைக்காக கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டில் எல்லாரும் ஏற்றுப்போம், நீ கவலைப்படாத, நான் இருக்க, உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பிக்கை கொடுக்குறாங்க. இது பாக்கியத்துக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. மீனாவும் இப்போ எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஏன் மயில் கூட இந்த விஷயத்தில் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அவங்க ஆறுதலாக பேச வந்திருக்காங்க, அதை கேட்டுக்கிறாங்க. பார்த்து பத்திரமா ரெஸ்ட் எடுக்க சொல்லி கோமதி சொல்லிட்டு சரவணன் பண்ணது தப்பு தான் மன்னிப்பும் கேட்டுட்டு நிறைய வார்த்தைகளை வந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா, பரவாயில்லையடி, நான் கூட உன் மாமியார் வந்து ஏதாச்சும் சும்மா போயிடுவாங்கன்னு பார்த்தா உன்னை பார்த்து நல்லா ஆறுதல் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இனிமேலாச்சு புத்தியோட பொழைக்கிற வழியா பார். அவங்க இந்த குழந்தைக்காக உன்னை ஏற்றுக்கணும்னு பார்க்குறாங்க. உன் புருஷன் வேறொரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கான்றதுக்காக விட்டு கொடுத்துட்டு தியாகி ஆயிடலான்னு பார்க்குறாத. அவர் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாலையும் உன் மாமியார் மாமனார் ஏற்றுக்கிட்டா போதும். நீ அந்த வீட்டில் போய் வாழணும். அந்த வீடு தான் உனக்கு நிரந்தரம். பேருக்கு இனிஷியலோடு நீ தனியாக உன் பிள்ளையை வளர்க்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். உன் அப்பா இருந்தும் உங்களை 2 பேரையும் வளர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு 4 ரூபாய் உன் அப்பா சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்காம உங்கள் பார்மையிலே சுடரோடைய மனசில் வச்சுக்கிட்டு, வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு யோசி. நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. அந்த வீட்டுக்குள்ளே மாமியார் மாமனார் கூட இருக்கிற நாத்தனார் அப்புறம் சித்தி சித்தப்பான்ற உரிமையோட உன் குழந்தை சந்தோஷமாக வளரணும், வாழணும், நல்லா படிக்க வச்சு அதை பெரிய ஆளாக்கணும். உங்களை நீங்கள் கஷ்டப்படுற மாதிரியே அதுவும் கஷ்டப்படக்கூடாது. நீயே அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிற, எனக்கு புரியுது. ஆனாலும் நான் இத்தனை உறவுகளோட உன் குழந்தை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ புரிஞ்சுக்கோ. உன் புருஷனும் உன்னை ஏற்றுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் ஒரு மாதிரி மயில்கிட்ட பேசுகிறாங்க. மயிலும் பல கன்ஃபியூஷனில் போயிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு சைடு பாண்டியன் கோயிலில் பார்த்துடுறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசினதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுவும் முக்கியமாக சரவணன் அஞ்சலிக்கு வாக்குறுதி கொடுத்ததை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது இவ்வளோ தூரம் ராத்திரியே அவன் அம்மா அவ்வளோ பேசியும் இவன் இங்கே வந்து இந்த பிள்ளைக்கிட்ட எந்த நம்பிக்கையில் இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். கட்டின பொண்டாட்டி அங்கே இருக்கிறப்போ 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் வயிற்றுல பிள்ளையோடு இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்குறுதி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வீட்டுக்கு வரட்டும், இவன்கிட்ட பேசிக்கலான்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கிளம்பி கடைக்கு போகிறாரு. இன்னொரு சைடு இங்கே சரவணன் அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அப்பா கடைக்கு லேட்டாக தான் வருவாருன்னு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இங்கே அஞ்சலி கிட்ட பேசிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அஞ்சலி திரும்பவும் சரவணனை விடாமல் பயங்கரமாக வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் கால் பண்ணி பார்க்கலாம், கடையில் ரொம்ப வியாபாரம் வேற இருக்குது, என்னதான் கோவம் வந்தாலும் வியாபாரத்தை விட முடியாதுன்னு கால் பண்ணுறாரு. சரவணன் ஃபோன் எடுக்கிறதுல எவ்வளோ தைரியம் இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசிட்டு ஃபோன் கூட எடுக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம பாண்டியனுக்கு கோவமாக வருது. அப்போது அஞ்சலி, என்ன நீ இன்னும் நம்பலையா, பா அப்படின்னு சரவணன் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே சரவணா அப்படின்னும் பின்னாடி ஒரு மரத்தடியில். ஸோ எல்லாருமே கல்யாணத்துக்காக நிறைய தாலியை கட்டி வேண்டுதல் வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அஞ்சலியை கூட்டிகிட்டு போனதும் இன்னும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரல அப்படின்னு சரவணன் என்ன பண்ணுறாரு, அஞ்சலி கழுத்தில் தாலி கட்டுறேன், இப்போ நீ என்னை நம்பவில்லைன்னு தாலி கட்டிடுறாரு. இன்னொரு சைடு கர்ப்பத்தோட அங்கே மயில் இருக்கிற சமயத்தில் இங்கே அஞ்சலிக்காக ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணை திரும்பவும் விட்டுறக்கூடாது, ஏற்கனவே ஏமாந்த மாதிரி இந்த தடவையும் நம்ம ஏமாந்து நிற்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு அப்படின்னு சரவணன் நம்ம ஆசைப்பட்ட பொண்ணோட சேர்ந்து வாழணும். இப்போயும் நம்ம அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டோன்னா, நம்ம முடிவெடுக்காமல் போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கையிலே திரும்பவும் பல குழப்பங்கள் வந்துடும். எப்படியோ நம்ம வாழ்க்கை போயிடும், நம்ம வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, இந்த தடவையாச்சும் நாம் முடிவெடுக்கணும் அப்படின்னு சரவணன் முடிவெடுக்கிறாரு. இது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கிறவங்க பாண்டியன் எல்லாரும் முடிவு பண்ணி வச்ச கல்யாணம் இப்படி போய் தப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு இப்போ அவரே வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. ஸோ அவசரப்பட்டு சரவணன் ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டாரு. இது அவருக்கு சரின்னு தோணி அவர் எடுத்திருக்காரு. அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அஞ்சலிக்கு நம்பிக்கை கொடுக்குறேன்னு. அஞ்சலியும் இதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ இன்னொரு சைடு மறைமுகமாக அஞ்சலி தன்னுடைய பொண்டாட்டியை சரவணன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இது போதும் சரவணா, எனக்கு இது போதும்னு சொல்கிறாங்க. சரி அஞ்சலி வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு சாட்சியும் ஆதாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம், முடிஞ்சால் நம்ம கல்யாணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு சரி வா அஞ்சலி கிளம்பலான்னு சரவணன் அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் விடலான்னு சொல்லிட்டு போகும்போது, சரவணா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே, ஆனால் இன்னும் சட்டப்படி உனக்கு டிவோர்ஸ் ஆகலை, இந்த விஷயம் தெரிஞ்சால் கோர்ட்டில் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, அப்புறம் ஒரு பொண்டாட்டிக்கு இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன்னை பற்றி தப்பாக பேச போகிறாங்க, இதனால் ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை ஆக போகுது அப்படின்றாங்க. தெரிஞ்சாதானே அஞ்சலி, யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் உன் புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி, அவ்வளோதான், முதல்ல இந்த விவாகரத்து கேஸ் முடியட்டும், அது வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நானே பொறுமையாக வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாங்க. அஞ்சலியும் இதனால் சரின்னு சொல்லி அமைதி ஆகிடுறாங்க. ஸோ பாண்டியன் கடைக்கு போயிடலாம், அதாவது பாண்டியன் கடையில் போயிருக்கும்போது சரவணன் அஞ்சலி விட்டுட்டு போய் பார்த்தான். பாண்டியன் கடையை திறந்து உட்காந்துட்டு இருக்காங்க. திருன்னு சரவணன் முடிச்சுட்டு கடைக்கு போகிறாங்க. ஏண்டா உன்னை முன்னாடியே தானே வந்து கடையை திறக்க சொன்னேன், எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்கவும், எப்பயும் அப்பா லேட்டாக தானே வருவார், இப்போ சீக்கிரம் வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரவணன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அப்போ தான் அப்பா அது வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா அப்படின்றாங்க. ஓ இதுலையாச்சும் உண்மையை சொல்லியிருக்கானே அப்படின்னு பாண்டியன் சந்தோஷப்படுறாங்க. என்னடா திடீர்னு கோயிலுக்கு அப்படின்னமோ, அது ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்போ இப்பயும் உண்மையை சொல்லலையே அப்படின்னு பாண்டியனுக்கு பயங்கரமான கோபம். ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இப்போது பாண்டியனுக்கு அஞ்சலிக்கு சரவணன் வாக்கு கொடுத்த விஷயம் மட்டும்தான் தெரியும், இன்னும் கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது. அஞ்சலிக்கு வாக்கு கொடுத்ததை நினச்சியே பாண்டியன் இந்த அளவுக்கு கோவப்படுறாரு. அப்போ கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சால் எந்த அளவுக்கு கோவப்படுவார். இது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி மயில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து திரும்பவும் மருமகளாக வாழ்வான்ற நம்பிக்கையும் ஸோ சத்தியத்தையும் இங்கே கோமதி பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவும் பாண்டியனுக்கு தெரிஞ்சால் அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது. இப்போது மயில் ஒரு வாக்குறுதியோடைய நம்பிக்கையோடு இருக்காங்க, அவங்க ஒரு சைடு, இங்கே நம்ம கோமதி ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, சரண் ஒரு பக்கம் வாழ்க்கை கொடுத்துருக்காரு, இன்னொரு சைடு இங்கே பாண்டியன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோடில் இனி வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாண்டியன் அடுத்தடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இதை பற்றி சரவணன் கிட்ட வீட்டில் போய் பேச போகிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.